ப்ரௌனி கேக் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ அதுக்கு தேவையானது தயிர் எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு, கொக்கோ பவுட்ரு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கு, 1/4 கிலோ சீனி எடுத்து வச்சுருக்கு, 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கு, இந்த பட்டர் 250 எடுத்து வச்சுருக்கோம், இது சாக்லேட் அதை எடுத்து வச்சுருக்கோம். ப்ரௌனி கேக்குக்கு பட்டர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கீழே சுடுதண்ணி வச்சுருக்கோம். இது உருவுறதுக்காக சுடுதண்ணியில் இந்த கிண்ணத்தை வச்சு இதை உருவ வைக்கிறோம். இப்போ சாக்லேட் இருக்குது, அதையும் இந்த பட்டரில் போட்டுக்கணும். பாருங்கள், சுடுதண்ணிலே நல்லா உருகுது. கெட்டியாக இருந்தது. இந்த சுடுதண்ணிக்குள்ளேயே நமக்கு ப்ரௌனி கேக்குக்கு உருகிக்கிட்டு இருக்குது சாக்லேட்டும் பட்டர். இப்போ இந்த அளவுக்கு சுடுதண்ணி கீழே ஊற்றி இதை கிண்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உருவுது பாருங்கள் எப்படி கிண்டி. இப்போ நம்ம சுடுதண்ணில் வச்சு இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ பட்டும் இந்த சாக்லேட்டு தான் நம்ம ஊற்றி கிண்ணத்தில் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சீனி 1/4 கிலோ காமிச்சோம்ல வீடியோவில், அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு கொஞ்சமாக கிண்டிக்கணும். இப்போ 1/4 கிலோ சீனி கொட்டி இதில் போட்ட மாதிரி நல்லா கலக்கி. இப்போ அடுத்து இதுக்கு தயிர் ஊற்றிக்கணும். நல்லா தயிரே இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி. அடுத்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், உடச்சி அதையும் ஊற்றிக்கணும். இப்போ விஸ்கு வச்சுருக்கோம். இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் வாங்கியிருக்கோம். இதை வச்சு முட்டையை நல்லா நம்ம அடித்தாச்சு. இப்போ மைதா மாவு போட்டு அதே மாதிரி நல்லா கிண்டிக்கணும். 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா கெட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கணும். இப்போ ப்ரௌனி கேக்குக்கு இந்த அளவுக்கு நல்லா இதாக இருக்குது. இன்னும் நம்ம நல்லா இதை அடிச்சுக்கிறோம். இப்போ கொக்கோ பொடி அதையும் போட்டுக்கிறோம். இந்த ப்ரௌனி கேக்குக்கு இது 30 கிராம். பேக்கிங் சோடா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டணும். ப்ரௌனி கேக்குக்கு நம்ம பட்டு தடவி வச்சுருக்கோம். ஏன்னா எங்கிட்ட பட்டு சீட் இல்லை, அதனால் பட்டு தடவி வச்சுருக்கோம். இப்போ இதை ஊற்றி இப்போ இந்த அளவுக்கு இதை பபிள்ஸ் வராத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பபிள்ஸ் மாதிரி வரும். இப்போ கேக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கரை மூடி உப்பை இந்த அளவுக்கு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கேக்குக்கு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். உப்பு ஏற்கனவே போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் இந்த கேக்கை இது வச்சுருவோம்.
வச்சு இதுக்கு வந்து பெல்ட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. 30 நிமிஷத்தில் இது வெந்துடும். 30 நிமிஷம் வெந்த பிறகு எப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ ப்ரௌனி கேக் எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம், அதை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். ப்ரௌனி கேக் வந்து ஊற்றி வச்சுருக்கோங்கப்பா. அது இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ அது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு பார்த்துக்குருவோம். நல்லா வந்துருச்சு. இந்த ஒட்டலை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இல்லைன்னா நல்லா ஒட்டும். இப்போ ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படின்னு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த கேக் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது.